ஃப்ரெண்ட்ஸ், போன எபிசோடில் நான் சொன்ன மாதிரி ராதிகா மற்றும் பாயாசம் இவங்க 2 பேருமே, தனம் மற்றும் கதிர் இவங்க 2 பேருமே தன்னோட வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்றத பார்க்குறதுக்காக, செக் பண்ணுறதுக்காக ஹோட்டல் பக்கத்தில் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த டக்ளஸ் மாமா கதிரேசன் கிட்ட சொல்லியிருப்பாரு. கதிரேசனும் ஒரு பிளான் பண்ணி டக்ளஸ் மாமா கிட்ட பூ வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவோம். உடனே பூவும் வாங்கிட்டு வந்திருப்பாரு. இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லி மாமா கிட்ட இருந்து பூவை வாங்கிட்டு போய் தனத்துக்கிட்ட போகிறாங்க. தனத்துக்கிட்ட போனோன்னே தனமா கொஞ்சம் திரும்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்தா ராதிகாவும் பாயசமும் ஷாக்காகிறாங்க. ஏன்னா இன்னும் 4.20 நிமிஷம் கடந்து போய் மிச்சம் 40 நிமிஷம் தான் இருக்கும். அந்த சமயத்தில் தான் கதிரேசன் தனத்துக்கிட்ட போகிறத பார்த்தோன்னே பாயசம் சொல்லுவாங்க, என்னம்மா ராதிகா, அவங்க 2 பேரும் போய் பேச போகிறாங்களே அப்படின்னு சொல்லுவான். 5 நிமிஷம் ஆக போதே அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ராதிகா, இரு பாயசம், அவங்க பேச தானே போகிறாங்க, ஒருத்தர் பார்த்துக்கலையே அப்படின்னு சொல்லி பதில் சொல்லுவாங்க ராதிகா. கதிரேசன் தனத்துக்கிட்ட போகிறத பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் கதிர் என்ன பண்ணுறாங்கன்னா, தனமாட்ட போய் தனமா கொஞ்சம் திரும்புங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்பவும் பூ வச்சு விடுவார். இது ஏன் எதுக்குன்னு கேட்குறதுக்கு திரும்புவாங்க தனம். அப்போ தான் கதிர் தனத்துக்கிட்ட சொல்லுவாங்க, இல்லை தனமா, ராதிகாவும் பாயாசமும் இங்கே நம்ம சேர்ந்து வாழ்கிறோமா வாழலையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவார். உடனே தனம் அங்கங்கே பார்ப்பாங்க. நீங்கள் எங்கேயும் பார்க்காதீங்க தனம், ஆனால் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கதிரேசன் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நேரம் சிரித்து பேசலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. சிரிச்சுக்கிட்டே பேச அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா சிரிச்சுட்டு பேசுகிற மாதிரி நடிங்க தனம் அப்படி சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் தனம், சார் எனக்கு நடிக்கலாம் தெரியாதே சார் அப்படின்னு சொல்லி தனம் சொல்லுவாங்க. பரவாயில்ல தனமா, பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, அந்த மாதிரி பேசுங்க தனமா அப்படின்னு சொல்லி கதிரேசன் சொல்லுவாங்க. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு தனமாவும் என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லா இருக்கீங்களா சார் அப்படின்னு கேட்பாங்க தனம். அதுக்கு அப்படித்தான் தனமா அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் சொல்லுவாங்க. நல்லா இருக்கேன் தனமா அப்படின்னு சொல்லி சிரித்து பேசிகிட்டே இருப்பாங்க ரொம்ப நேரமாக. 2 பேருமே சிரித்து பேசிகிட்டு இருக்க பார்த்தா ராதிகா பாயாசம் இவங்க 2 பேருக்குமே கோவம் வருது. அது மட்டும் இல்லை, பாயாசம் ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்னம்மா ராதிகா, அப்போ சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதை கேட்டால் ராதிகாவுக்கு பாயாசத்து மேலே கோவம் வருது. அதுக்கு ராதிகா, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா பாயாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. தனத்துக்கிட்ட பேசி முடிச்சு ஹோட்டலுக்கு போயிடுவாங்க. ஹோட்டலுக்கு போனதுமே தனமாக ஏற்கனவே மேஸ்திரிக்கிட்ட பேசியிருந்தாங்க. என்னன்னா, மேஸ்திரியும் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி வீடு வேலையெல்லாம் அப்படியே நிப்பாட்டி வச்சுருக்கேன், ஏன்னா பணம் இல்லாததுனால நாங்கள் நிப்பாட்டி வச்சுருக்கோம். சீக்கிரம் பணம் கொடுத்தா நான் வேலையை பார்ப்பேம்மா, இல்லைன்னா நான் வேறு வேலை வந்துருச்சுன்னா நாங்கள் அந்த சைடு போயிடுவோம், அதனால் இந்த வேலையை பார்க்காம அப்படியே கிடந்து போயிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதை கேட்ட தனமாக கொஞ்சம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கதிரும் பேசிட்டு போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, மாறி வராங்க. மாறிக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் எனக்கு பேங்க் வரைக்கும் வேலை இருக்குது, அதனால் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. சரிம்மா நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மாறியும் சொல்லிடுவாங்க. உடனே தனம் பேங்குக்கு போயிட்டு ருக்மணி அம்மா வீட்டுக்கு அடுத்தது போவாங்க. போனதுமே இந்தாங்க செக்லீஃப் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இது என்னதுமா அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி அம்மா கேட்குறாங்க. அதுக்கு தனம் பதில் சொல்கிறாங்க, அத்தை ஏற்கனவே நம்ம பேங்க்லேருந்து லோன் கேட்டிருந்தோம்ல, அதில் நம்மளுக்கு பாதி அமௌண்ட் தான் கொடுத்துருந்தாங்க, மீதி அமௌண்ட் கொடுக்காம இருந்தாங்களா, அதை போய் நான் கேட்டு வாங்கிட்டு வரேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, இந்தாங்க அத்தை இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இது எதுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு தனம் சொல்லுவாங்க, அதுக்கு தனம் சொல்லுவாங்க, இல்லைத்தான் நான் மேஸ்திரியை பார்த்தப்ப அவங்க சொன்னாங்க வேலையை அப்படியே நிப்பாட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அதனால தான் நான் பேங்குக்கு போயிட்டு இந்த மாதிரி செக்லீஃப் வாங்கிட்டு வந்தேன், நீங்கள் அவர்கிட்ட கொடுத்து வேலையை ஆரம்பிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ருக்மணி அம்மா சொல்கிறாங்க, இது எதுக்கு தனம், வேணாம் தனம், சாலினி சௌந்தர்யா அது மட்டும் இல்லாமல் சத்ரியன்லாம் வேலைக்கு போகிறாங்கல்ல, அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் யாரோ நினைக்கிறீங்களா அத்தை அப்படின்னு சொல்லி தனம் கேட்பாங்க. அதுக்கு இல்லை தனம் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி தனம் கேட்டதை வச்சு ருக்மணி அம்மா செக்லீஃபாக வாங்கிக்கிறாங்க. வாங்கினது மட்டும் இல்லாமல் அடுத்தது தனத்துக்கிட்ட பேசலாமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க. யாரை பற்றினா சத்ரியனை பற்றி. அந்த இடத்துல தான் என்ன அக்கா சொல்லணும்னு நினைக்கிறாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு சொல்லுவாங்க, அக்கா நீ தான்க்கா சத்ரியனை பற்றி தப்பாக நினச்சிட்டு இருக்க, நம்ம பிள்ளை அப்படி கிடையாதுக்கா, நீ சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கேட்ட தனம் என்னத்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ருக்மணி அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரியெல்லாம் சத்ரியன் மது பாட்டில் அது மட்டும் இல்லாமல் செயினெல்லாம் பேக்லேருந்து நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தனம் கொஞ்சம் சத்ரியன் மேலே கண்ணு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறாங்க. என்ன தனமும் இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கு என்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தனம் சொல்கிறாங்க,
ஒரு நாள் சத்ரியன் சட்டையை அயர்ன் பண்ணும்போது அவன் சட்டப்பையில் ஒரு சிகரெட் துண்டை பார்த்தேன் அத்தை. அது என்னன்னு கேட்கும்போது அவன் சமாளிச்சிட்டான். என்னோடது இல்லை ஃப்ரெண்டோடது அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டான். இருந்தும் நான் திட்டிட்டு வந்தேன். இந்த மாதிரி எதுனாலும் பார்த்தேன்னா எதுனாலும் கெட்ட பழக்கம் இருந்துச்சுன்னா அவ்வளோதான், நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு தான் வந்தேன் அத்தை. அதனால் நீங்கள் சத்ரியன் மேலே கண்ணு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே ருக்மணி அம்மா என்ன தினமும் இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அழுகவும் செய்கிறாங்க. அத்தை எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்னைக்கான எபிசோடில் ராதிகா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா தனத்தை ஃபாலோ பண்ணி ஏற்கனவே பேங்க் வரைக்கும் போயிருந்தாங்க. ஆனால் எபிசோடில் காமிக்கலை. ஆனால் போன எபிசோடில் ராதிகாவும் பாயாசமும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா தனத்தை ஃபாலோ பண்ணி பேங்க் வரைக்கும் போயிருந்திருக்காங்க. ஆனால் கிளம்புறதை மட்டும்தான் காமிச்சிருந்தாங்க. பட் இருந்தாலுமே ராதிகாவும் பாயாசமும் தனத்தை ஃபாலோ பண்ணி பேங்க் வரைக்கும் போயிட்டு அங்கே அவன் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடுறாங்க. எங்கே வந்துடுறாங்கன்னா வாசி அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ளே பாயாசம் நுழைஞ்சதுமே இப்படிலாம் டிடெக்டிவ் வேலை பார்த்து கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுக்குறாங்க. அந்த நேரத்தில் தான் வாசிகம்மா வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காங்க. அப்போ கேட்குறாங்க, என்னடா பாயாசம் போனது என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ராதிகாட்டையும் கேட்குறாங்க, என்ன ராதிகா 2 பேரும் அன்னோனியமாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்களா, என்ன கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வாசிகம்மா. அதுக்கு ராதிகா சொல்கிறாங்க, அத்தை அதெல்லாம் விடுங்க, அதை விட முக்கியமான விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா என்ன சொல்ல வராங்கன்னா, தனம் பேங்க்கில் லோன் வாங்கி தன்னோட முன்னாள் கணவர் வீட்டுக்கு போய் கொடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே எதுக்கடி போனா அப்படின்னு சொல்லிட்டு யார் கேட்குறாங்கன்னா வாசி அம்மா கேட்குறாங்க. அது அவங்ககிட்ட தான் கேட்கணும் அத்தை. இந்த வீட்டிலே இருந்துக்கிட்டு எங்கே விசுவாசத்தை காமிக்கிறாங்க பாருங்க, இப்படிலாம் இருந்தால் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வாசி அம்மாவை ஏற்றி விடுவாங்க. இதை பார்த்த பாயாசம் நல்லா ஏற்றி விடு அப்படின்னு சொல்லி கஞ்சாடையில் காமிக்கிறாரு. இடத்துல தான் யார் வரானா கதிர் உள்ளே வராங்க. கதிர் உள்ளே வந்ததுமே அடுத்தது யார் வராங்கன்னா தனமும் நிலா பாப்பாவை கூப்பிட்டு வராங்க. இதை பார்த்ததுமே என்ன கேட்குறாங்கன்னா வாசியம்மா, எங்கே உன் சம்பள காசை கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 2 பேருமே என்னடா திடீர்னு இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. தனம் அதுக்கு மேலே இருக்காங்க பயந்துக்கிட்டு, என்ன இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன செய்கிறாங்கன்னா 600 ரூபாய் காசை மட்டும் கொடுக்குறாங்க. 600 ரூபாய் காசை கொடுத்ததுமே என்னது ராதிகா ஒரு நாளைக்கே ஆட்டோ ஓட்டினா எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி கணக்கு கேட்குறாங்க. அதுக்கு ராதிகா என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, அத்தை போகிற சவாரியை பொறுத்து ஒரு நாளைக்கு எப்படி ஓட்டுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் சம்பளம் வரும். ஒரு நாளைக்கு 1000 வரலாம், ஒரு நாளைக்கு 2 ரூபா வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்ட கதிருக்கு ரொம்பவே கோவம் வருது. ஏன்னா ராதிகா சொல்லி தான் இது எல்லாமே வாசியம்மா பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கோவம் வருது. இடத்துல தான் வாசியம்மா ரொம்பவே திட்ட ஆரம்பிக்கிறாங்க தனத்தை. என்ன திட்டுறாங்கன்னா, அம்மா தனம், இந்த வீட்டுக்கும் உன்னோட முன்னாள் புருஷன் வீட்டுக்கும் இடையிலான சம்மந்தம் என்ன இருக்குமா அப்படின்னு சொல்லி வாசியம்மா கேட்குறாங்க. இதை கேட்ட கதிருக்கு ரொம்பவே கோவம் வருது. ஏன்னா தனத்துக்கிட்ட முன்னாள் கணவரை பற்றி பேசினதுமே ரொம்ப சங்கடப்படுவாங்கன்னு தெரிஞ்சு பார்த்து பேசுமா, இப்படிலாம் பேசாதா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வார்னிங் கொடுக்குறாங்க. இருந்தும் வாசியம்மா சொல்லுவாங்க, அம்மா தனம் இருக்கிறது ஒரு வீட்டில், விசுவாசம் காமிக்கிறது இன்னொரு வீட்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உடனே தனம் பதில் சொல்லாமல் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் பயந்து நிற்பாங்க. அந்த நேரத்தில் தான் என்ன சொல்லுவாங்கன்னா, கதிர்மா தனத்துக்கிட்ட காசு எதுக்கு கேட்குறீங்க, அவங்க சம்பள கணக்கெல்லாம் ஏன் இந்த மாதிரி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கதிர் கேட்பாங்க. அதுக்கு வாசியம்மா சொல்லுவாங்க, ஏன்டா இத்தனை நானும் குடும்ப தலைவியாக இருந்து நான் தானே எல்லா பொறுப்பையும் பார்த்துட்டு இருந்தேன், நீ உன்னோட காசு கொண்டு நீ யார்கிட்ட கொடுப்ப அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த விதத்தில் தான் நான் தனத்திட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவன் இங்கே இருந்துக்கிட்டே அந்த வீட்டில் என்ன பண்ணுறான்னா அவங்களுக்கு கரண்ட் பில்லு கட்டுறதும் பேங்க்கில் லோன் வாங்கி கொடுக்குறதுமா இருந்தால் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துலையும் தனத்துக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் வல்கராக பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க, முன்னாள் புருஷன் வீட்டுக்கு செய்கிறா அப்படின்ற விதத்தை தான் யூஸ் பண்ணுறாங்க. கேட்டால் கதிருக்கு ரொம்பவே கோவம் வருது. அது மட்டும் இல்லாமல் வாசியம்மாவும் எதிர்த்தும் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, தனமாக சம்பாதிச்சதை அவங்க யாருக்கும் கொடுக்குறாங்க, அது நீங்கள் கேட்க தேவையில்லை, எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் உண்டானது, எங்களுக்குள்ளே இருக்கிறது, அதை ஏன் நீங்கள் கேட்குறீங்க, இதில் யாரும் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தனம் அவங்க வீட்டுக்கு ஏற்கனவே சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த சத்தியப்படி அவங்க நிறைவேற்றுறதுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுற விதமாக சொல்கிறாங்க. மட்டும் இல்லாமல் இந்த வீடு எப்படியோ அது மாதிரி தான் ருக்மணி அம்மா வீடும் எனக்கு அம்மா வீடு மாதிரி தான்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் தனம் அங்கே போகிறதுல எனக்கு எந்த வித ஆட்சேபனையும் இல்லை சொல்லிடுறாரு கதிர். சொன்னதுமே வாசி அம்மா இதை கேட்ட வாசி அம்மாவுக்கு ரொம்பவே கஷ்டமாயிருச்சு. உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, பாரு என் பிள்ளையை எப்படி எதிர்த்து பேசுகிறா, எந்த அளவுக்கு மயக்கி வச்சுருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. இதை கேட்டுட்டு அமைதியாக போயிடுவாங்க கதிர். அடுத்தது வாசிகம்மா தன்னோட மகனான கதிரேசன் பேசுனது நினச்சி வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. நீண்ட இடத்துல தான் ராதிகா என்ன பண்ணுவாங்கன்னா,
திரும்பவும் வாசுகி அம்மாட்ட போய் பேசுவாங்க. என்ன பேசுவாங்கன்னா, மகளா ஒரு வீட்டுக்கு வந்தா அந்த மருமகளோட ராஜ்யம் தான் நடக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் தனம் வந்து 2 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளேயும் மருமகள் ராஜ்யமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது மட்டும் இல்லை, மருமகளாக போய் மருமகள் ராஜ்யம் வர்றதுக்கு 1 வருஷமாவது ஆகும். ஆனால் தனம் வந்து 2 நாள்லேயே மருமக ராஜ்யன்ற அளவுக்கு வந்துருச்சே அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் ஏற்றி விடுவாங்க ராதிகா. இடத்துல தான் கதிரேசன் தன் அம்மா வருத்தப்பட்டு இருக்கிறத பார்த்துட்டு உள்ளே வந்து பேசணும்னு சொல்லி வராரு. கதிரேசன் வாசுகி அம்மாட்ட என்னை மன்னிச்சிடமா அப்படின்னு சொல்லி கேட்குற இடத்துல வாசுகி அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி என்னடா தப்பாக பேசிட்டு நீ இவ்வளோ தூரம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வாசுகி அம்மாட்ட கதிரேசன் சொல்கிறாங்க, ஆமாம்மா நீ பண்ணது தப்பு தான், நீ தப்பாகவே பேசுகிற அப்படின்னு வாசுகி அம்மாட்ட பதில் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துலையும் வாசுகி அம்மா, ஆமாடா அவன் முன்னாள் புருஷன் வீட்டுக்கு எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருந்தான், அப்போ என்னடா அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போவும் முன்னாள் புருஷன் சொல்கிற வார்த்தையை கேட்ட கதிரேசனுக்கு ரொம்பவே கோவம் வருது. அம்மா நான் புருஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்படி தனத்தை பேசி கஷ்டப்படுத்துறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அது மட்டும் இல்லை, முன்னாள் புருஷன்னு சொல்லி நீங்கள் பேசாதீங்க, அவங்களோட லைஃப் நம்மளுக்கு தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் அதவே பேசி கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு கதிர் பதில் சொல்லிடுறாரு. இதை பார்த்தனுமே வாசுகி அம்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. அடுத்தது திரும்பவும் வாசுகி அம்மாட்ட ராதிகா வராங்க. ராதிகா வந்து திரும்பவும் பாரு எப்படியெல்லாம் மயக்கி வச்சுருக்காங்கன்னு பாருங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ராதிகா வாசுகி அம்மாவோட கோவத்தை இன்னும் தூண்டி விடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சீன்லாம் போய்கிட்டு இருக்கும்போது ருக்மணி அம்மா வீட்டில் இருக்கிற சௌந்தர்யாவுக்கு ஃபோன் வருது. அது யாருன்னா ஏற்கனவே சௌந்தர்யா மிரட்டிட்டு இருக்க பையன்தான். சௌந்தர்யாவுக்கு ஃபோன் பண்ணி என்ன கேட்குறான்னா, எனக்கு 25,000 பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவனால் கரு உண்டாகி அபாசனம் ஆனது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால சௌந்தர்யாவை திரும்பவும் மிரட்டுறதுக்காக கால் பண்ணியிருக்கான். அந்த நேரத்தில் தான் சௌந்தர்யாவோட ஹஸ்பண்ட் வந்து நிற்கிறாரு. என்ன சொல்லி கேட்குறாருன்னா, எனக்கு இந்த டீசல் செலவுக்கான லிஸ்ட்டை கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பில்லெல்லாம் எனக்கு தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சௌந்தர்யா பதில் சொல்கிறத கேட்டோன்னையும் சௌந்தர்யா ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாருன்னா, என்ன பொறுப்பு இல்லாமல் பேசுகிற, அதில் வச்சு தான் கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க முடியும், அந்த பில்லை தொலைச்சிட்டேன்னு ஏன் இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உடனே சமாளிச்சிருவா சௌந்தர்யா. நடந்துக்கிற விதமே சரியில்லாமல் இருக்குது, அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக போயிடுறாரு சௌந்தர்யா ஹஸ்பண்ட். இன்னைக்கான எபிசோடு இந்த மாதிரி தாங்க போச்சு. இனி வர எபிசோடு எந்த மாதிரி இருக்குன்னா, தனம் நிலா பாப்பா வா பாப்பா தூங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஆனால் நிலா பாப்பா நான் வரமாட்டேன், எனக்கு தம்பி பாப்பா வேணும், அதனால் நான் வரல, நான் பூர்ணிஜி அத்தையோடய போய் தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்ட தனம் ரொம்பவே ஷாக்காகி போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிலா பாப்பா இனி டெய்லி என்ன சொல்லுவாங்கன்னா, தனமா எனக்கு எப்போ தம்பி பாப்பா வரும்னு சொல்லிட்டு கேட்க போகிறாங்க. இதுக்கான பதிலாக என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. இனி வர எபிசோடு எந்த மாதிரி இருக்குன்னு கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணி எனக்கு ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.